அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம் லாட்டரி 64வது வாரத்திற்கான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கொடுக்கப்பட்ட கணிப்புகள் முற்றிலுமே தவறாக அமைந்துவிட்டது நண்பர்களே. இந்த 4 எண்களில் ஒரு எண் கூட மேட்ச் ஆகவில்லை நண்பர்களே. முழுக்க தவறு. நேற்றாவது இந்த 4 சரியாக கணித்திருந்தேன். இன்று முற்றிலும் தவறுதலாகவே அமைந்துவிட்டது நண்பர்களே. அதே போன்று டியர் லாட்ரி ப்ரிடிக்ஷனும் முற்றிலும் தவறுதான் நண்பர்களே. ஒன்றும் சரியாக வரவில்லை. இந்த நாள் நமது நாளாக இல்லை நண்பர்களே. இருப்பினும் இந்த 1 மணிக்கு நம்ம ப்ரிடிக்ஷனாக கொடுத்ததில் 1 மணிக்கு ரிசல்ட் என்ன வந்துருந்துச்சுன்னா 98-24. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த இதில் பாருங்கள் எல்லா நம்பருமே இருக்குது. இந்த 2 இருக்குது, 4 இருக்குது, 9, 8 இந்த எல்லா நம்பருமே இருந்தும் சரியான இடத்தில் பொருந்தி வராத காரணத்தினால் 4 எண்களை எடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போய்விட்டது நண்பர்களே. எவராவது இதை பாக்ஸ் நம்பராக பயன்படுத்தியிருந்தால் பெரிய வெற்றியை பெற்றிருக்கலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நாளை அதாவது வெள்ளிக்கிழமை 7ஆம் தேதிக்கான ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். இப்போ கடைசியாக விளையாண்ட ஆட்டங்கள் 769, 334. இந்த ஆட்டங்களை வைத்து இது போன்ற பிசி ஆட்டங்கள் பொருந்திய வரும் ஆட்டங்கள் எங்கேனும் இருக்கிறதா என்று தேடி பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஓரிடத்தில் இருப்பதை பார்த்தேன் நண்பர்களே. இந்த 34, இந்த 69 இந்த 2 ஆட்டங்களும் பொருந்தி வரும் ஆட்டம் 2023ஆம் ஆண்டு சார்ட்டில் பிப்ரவரி மாதத்தில் ஓரிடத்தில் இருக்கிறது நண்பர்களே. அந்த இடத்திலிருந்தே நாளை சொர்ண கேரளம் லாட்டரி ப்ரிடிக்ஷனை தேர்வு செய்வது சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த இடத்தை பார்ப்போம் நண்பர்களே. இது 2023ஆம் ஆண்டிற்கான சார்ட்டு. இதில் பிப்ரவரி மாதம் கடைசியாக விளையாடப்பட்ட 2 ஆட்டங்கள் என்னவென்றால் 334 இது முதல் முறையாக விளையாடப்பட்ட எண். அடுத்தது இன்று விளையாடப்பட்ட எண் நம்பர் 769 நண்பர்களே. இந்த 334ல் இருக்கிற அந்த பிசி எண்ணான 34 பாருங்கள் நண்பர்களே. இந்த இடத்தில் இருக்கிறது 84ன்னு இருக்குது. இந்த 34, 84ம் ஒரே மாதிரியான எண் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 769 இன்றைக்கி கர்னியா ப்ளஸ் லாட்ரிக்கு வந்திருக்கு. அதே 769 இங்கே பாருங்கள் நண்பர்களே 264ன்னு மாறி இருக்குது நண்பர்களே. இந்த 3 எண்களுமே ஏறத்தாழ பொருந்தி இருக்கிறது நண்பர்களே. 100% மேட்ச் ஆகிருக்கு. இந்த 264ல் 7க்கு 2, 6க்கு 6 அப்படியே இருக்குது. 4க்கு இங்கே அதனுடைய எதிரி என்னென்னா 9 இருக்குது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 எண்களுமே மேட்ச் ஆகிருக்கு நண்பர்களே. முதல் நாள் 34க்கு 84ன்னு இருக்குது. இங்கே 3 நம்பருமே மேட்ச் ஆகி வந்திருக்கு நண்பர்களே. அதுக்கு அடுத்த நம்பரான 556 அடுத்த எண் பார்த்திங்கன்னா 556 என்று வருகிறது நண்பர்களே. அந்த எண்ணிலிருந்து நாளை ப்ரிடிக்ஷனை எடுப்பது சரியாக வரும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போது நாளைக்கு இந்த 556ல் உள்ள பிசி எண்களான 56ஐ மட்டும் எடுத்துக்கொள்வோம் நண்பர்களே. ஏ போர்டை விட்டுவிடுவோம். 56 இதை 4 எண்களாக மாற்றி எழுதும்போது 56, 06, 51, 01 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. இந்த 4 எண்களையும் நாளை பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறமா நம்ம 4D 3Dக்கு என்ன நம்பர் நம்ம தேர்வு செய்யலாம்னா 4D 3Dக்கு
தின பேட்டர்ன்லேயே பார்க்கலாம் நண்பர்களே. இங்கே இந்த ஏ போர்டில் இருக்கிற நம்ம ப்ரிடிக்ஷனாக எடுத்த இடம் வந்து 556 என்ற எண்ணிலிருந்து தான் எடுத்திருக்கிறோம் பிசி எண்களை. இங்கே ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடைசி 4 ஆட்டங்களை மட்டும் வைத்து பார்ப்போம் நண்பர்களே. இதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 6, இது 1ன்னு வச்சுக்கோங்க. 1, 2 வந்து 7, 8க்கு 3 9. இப்போது 1, 2, 3, 4, அடுத்தது வந்து 5 வர வேண்டும். அப்போ வந்து நம்ம ஏ போர்டுக்கு 5 அல்லது 0 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி எடுத்த 3 இலக்கம், அதாவது 2023ஆம் ஆண்டில் இந்த 3 எண்கள் தான் இருந்தது. இங்கிருந்து தான் நான் பிசி எண்களை எடுத்தேன். இதிலும் கூட 556 என்று தான் இருக்கிறது. நம்ம தினப்பேட்டனை மட்டும் வைத்து பார்க்கும்போது ஏ போர்டுக்கு 5 0 பயன்படுத்துவது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறது நண்பர்களே. அதே போன்று இங்கே சி போர்டு, இந்த சி போர்டை மட்டும் பாருங்கள் நண்பர்களே. கடைசி 4 ஆட்டங்களை பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம்னாக்கா இதில் இல்லை, அது வாரப்பேட்டனை வைத்து பார்க்கும்போது தெரியும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. அப்போது ஏ போர்டுக்கு வந்து 5 அல்லது 0 பயன்படுத்தலாம் நண்பர்களே. 5 அல்லது 0. அப்போ 3Dக்கு வந்து 556, 506, 551, 501 இந்த 4 எண்களையும் 3D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்புறமா வந்து டி போர்டுக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, இங்கு 0, 5 என்று இருக்கிறது நண்பர்களே. இங்கே 0, 5 இந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு இந்த இடத்துல இந்த தினப்பேட்டன் சார்ட்லேயே தேடும்போது ஒரு இடத்துல பார்த்தோம் நண்பர்களே, 3 என்ற எண் இருக்குது. இங்கே பாருங்கள், 503 அப்படின்னு இருக்குது. அதனால் வந்து நம்ம டி போர்டுக்கு வந்து 3ஆம் நம்பரை மட்டும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. 3 அல்லது 8 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம். அதே மாதிரி வாரப்பேட்டனையும் ஒரு முறை பார்க்கலாம் நண்பர்களே. அந்த இடத்துல டி போர்டுக்கு ஏதாவது தெளிவாக தெரிகிறதா என்று. இது வாரப்பேட்டனு. இங்கேயும் பார்க்கும்போது நண்பர்களே, இங்கே டி போர்டுக்கு 7, 2 இருக்குது. 2 அல்லது 7 2 எண் அடுத்தடுத்து வந்திருக்குது. அது 2ஓட எதிர் எண் 7 வந்திருக்கு. அப்போ 8க்கு எதிர் எண்ணை பயன்படுத்தி பார்ப்பதென்றால் 3 தான். அப்போ நம்ம அங்கேயும் பார்க்கும்போது 5, அதாவது அங்கே பார்க்கும்போது 503ன்னு வந்திருக்கு. இங்கேயும் கூட அதே மாதிரி இந்த டி போர்டுக்கு நம்ம 3 வச்சு விளையாடுறது சரியாக தான் இருக்கும் போல் தெரிகிறது நண்பர்களே. இப்போ டி போர்டை பொறுத்தவரை 3 சப்போர்ட்டுக்கு வேணால் இந்த 8ஆம் நம்பரை கூட நம்ம வச்சு பார்க்கலாம் நண்பர்களே. அதே மாதிரி இதில் ஏதாவது வேறு ஏதாவது தெரியுதுடா? வேறு மாதிரி 0, 7, 7. சரி நண்பர்களே, அதிகம் யோசித்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். நம்ம கண்டுபிடித்த எண்களையும் 4 எண்களாக எழுதி பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. அப்போது டி போர்டு 3, ஏ போர்டு 5, பி போர்டு 5, சி போர்டு 6, 35, 56, 35, 06, 35, 51, 35, 01 இந்த 4 எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. சிங்கிள், அதாவது டபுள் நம்பர்ஸுக்கு, இரட்டை எண்களுக்கு வந்து ஏபி, ஏசி, பிசிக்கு வந்து இதில் நான் குறிப்பிட்டபடியே பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே.
இது முழுக்க முழுக்க ஒரு கணிப்பு தான் நண்பர்களே. தினசரி நம்மால் சரியான கணிப்பை எடுப்பது என்பது இயலாத காரியம். பார்க்கலாம் நண்பர்களே, நாளை இந்த எண்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்று நம்புகிறேன். கணிப்பை எடுப்பது மட்டும்தான் நம்மால் முடியும். அங்கு என்ன வெற்றி எண்ணாக அமையும் என்பதை நிர்ணயிப்பது அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது நண்பர்களே. நாளை நமக்கு அதிர்ஷ்ட நாளாக இருக்கும் என்று நம்புவோம் நண்பர்களே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதே மாதிரி இந்த சிங்கிள் போர்டுகளுக்கு டி போர்டுக்கு 3 அல்லது 8, அப்புறம் ஏ போர்டுக்கு 5 அல்லது 0, பி போர்டுக்கும் 5 அல்லது 0, சி போர்டு 6 அல்லது 1. இந்த எண்களை சிங்கிள் போர்டு எண்களுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு எதிர்பார்ப்பு யூகம் மட்டுமே நண்பர்களே. உங்கள் கணக்கையும் பாருங்கள். உங்கள் கணக்கோடு பொருந்தும் பட்சத்தில், உங்கள் மனதிற்கு சரியெனப்படும் பட்சத்தில் இதே எண்களை கூட நீங்களும் பயன்படுத்தலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் சனிக்கிழமை கர்னியா லாட்ரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் சந்திப்போம். நாளை அனைவருக்கும் வெற்றி நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.